தீபாவளி பண்டிகை முடிந்து அதிக அளவில் மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றன. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், தீபாவளி முடிந்து சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் இலவசமாக அனுமதிக்கப்படும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது தீபாவளி பண்டிகைக்காக விடுமுறை அறிவிக்கப்பட்டு விடுமுறை முடிந்து பிறகு இன்று சென்னைக்கு திரும்பும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கார், வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் சென்னைக்கு படையெடுக்கும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. சுங்கச்சாவடி நிர்வாகம் தரப்பில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய எதிர் திசையில் உள்ள சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழித்தடங்களில் மாற்றி அமைக்கப்பட்டு சென்னை செல்லும் வாகனங்கள் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டது. ஆனால் இதனிடையே உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை பார்வையிட வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின்பேரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க அந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் சுங்கச்சாவடி தடுப்புகளை நீக்கியதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இலவசமாக செல்கின்றன. பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியை இன்று கடந்து செல்வதால் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் உளுந்தூர்பேட்டை பகுதியில் உள்ள GST சாலையில் விபத்து ஏற்படாமல் இருக்கும் ரோந்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக சுங்கச்சாவடியில் வாகனங்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றன. இது தவிர அங்கு போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்குதா ஆறுமுகம்? ஏற்கனவே 2 வழித்தடங்கள் போக்குவரத்தை சரி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சுங்கச்சாவடியில் தடுப்புகளை நீக்கியதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கட்டணமின்றி செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆறுமுகம்.